ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷன்ல வந்து நம்ம 3 விஷயம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போனோம். எல்லாமே குரூப் 1 ரிலேட்டடானது தான். நமக்கு இந்த ஓரிரு நாட்களுக்குள்ள வந்து குரூப் 1 பிரிலிம்ஸோட ரிசல்ட் வந்துரும் அப்படிங்கிறது தான் வந்து தகவலா நமக்கு கிடைச்ச தகவலா இருக்குது. ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் மேக்ஸிமம் புதன்கிழமை, வியாழக்கிழமைக்குள்ளேயே நம்ம அதாவது இந்த வார வீக்கெண்டுக்குள்ளேயே நம்ம குரூப் 1ஓட பிரிலிம்ஸோட ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் வந்த உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க ப்ராப்ளம் இல்ல. இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணாலும் உங்கனால கட்டாயமா அச்சீவ் பண்ண முடியும். பட் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிராக்டிஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் டெய்லியும் இந்த குரூப் இருக்கு இல்லைங்களா? டெலகிராம் குரூப். இதுல டெய்லி ஒரு கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ டே 1ல இருந்து டே 7 மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சண்டே வரையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 கேள்விகள் வந்து மார்னிங் குடுப்பாங்க. ஸோ நீங்க எழுதிட்டு இதே குரூப்லயே நீங்க என்ன பண்ணிருவீங்க, ஸ்கேன் பண்ணி ஆஸ் அ பிடிஎஃபா போட்டுருவீங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணுவாங்க. எல்லாமே இந்த குரூப்லயே கான்வர்சேஷன் நடக்கும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு Zoom லிங்க் குடுத்து ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் வந்து குடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின்க்கே ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஃபீட்பேக் வந்து சார் குடுப்பாங்க. ஸோ 10 மணிக்குள்ளயே உங்களுக்கு கொஸ்டின் வந்து இதுல வந்து அப்லோட் ஆயிருக்கும். கொஸ்டின் டைப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நல்லா படிச்சு ஒரு 2 1/2 பக்கம் ஓகே. ஒரு 67 கோடு ஒரு 15 மார்க்ஸ் மாரி நீங்க வந்து எழுதணும். சரிங்களா? மேக்ஸிமம் இப்போ இந்த புக்லெட்ஸ்ல எழுதுனீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ நெறைய பேர் இந்த புக்லெட் தனியா ஹார்ட் காப்பி வாங்கிட்டு இருக்கீங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க வெப்சைட்ல இருந்து பிரிண்ட் எடுத்திருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த புக்லெட்ல எழுதணும். ஏன்னா இப்ப குரூப் 2க்கு வித் வந்து எல்லாமே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? லைன்ஸையும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. லென்த் ஆஃப் அ புக்லெட் எல்லாமே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்லெட்ல எழுதும்போது உங்களுக்கு கரெக்ட்டான பிராக்டிஸ் கிடைக்கும். இதுல நீங்க கடைசி லைன் வரையில எழுதுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறது அவசியமா இருக்கு. சரிங்களா? ஸோ எழுதின பிடிஎஃப்ப வந்து அந்த ஆன்சர் ஷீட்ட பிடிஎஃப்பா மாத்தி நீங்க அனுப்பணும். சரி அனுப்புனீங்கன்னா 6 மணி ஈவினிங் 6 மணியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலி நைட் ஒரு 11:00 வரையிலுமே ஃபீட்பேக் போயிட்டு இருக்கும். எழுதுறவங்களோட எண்ணிக்கை பொறுத்து வந்து இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இது வந்து டெய்லி ஒரு ஒரு கொஸ்டின் ஃப்ரீ. அடுத்து குரூப் 1 பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து அடுத்த நாள்ல இருந்தே நம்ம மெயின்ஸுக்கு ஃப்ரீயான ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து போடப் போறோம். ஸோ அதுலயும் கூட நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7867945526 இப்பவே நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணிட்டு நீங்க அத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த நம்பர் தான். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 மெயின்ஸ்க்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப நமக்கு குரூப் 2ஓட பிரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் வந்து கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அதோட டீட்டெயில் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம். டெய்லி ரிவிஷன் செஷன் வந்து 1 ஹவர் 9:30 டூ 10:30 வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ், அதோட ரெக்கார்ட் கிளாஸஸ் எல்லாம் நீங்க வந்துக்கலாம், வாங்கிக்கலாம். ஏன்னா 1 ஹவர் ஸ்பீடா நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ன்னு போட்டிருப்போம். நீங்க YouTubeல பார்த்திருப்பீங்க. ஸோ அதோட ரெக்கார்ட் அத அட்டெண்ட் பண்ண முடியாதவங்க ரெக்கார்ட் கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு 2 நாள், 3 நாள்லயே ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லுமே நம்ம கொஸ்டின் கேட்டு முடிச்சிருவோம். எல்லாமே அவுட் சோர்ஸ் வெங்கடேஷன் சார் புக்கு, அதுக்கப்புறம் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் இந்த மாரி தான் நம்ம எடுத்திருப்போம் இல்லைங்களா? ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஃபீட்பேக் எதன் வழியா குடுக்குறாங்கன்னா, Zoom ஆப் வழியா நம்ம குடுக்குறோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டா நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்பா மாத்தி இந்த மாரி உங்களுக்கு குடுத்துறணும். ஸோ பாஸ்வேர்ட் புரொடெக்ட் பண்ணியிருக்காங்க சில ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா எல்லாரும் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி. பட் பெஸ்ட் ஆன்ஸர ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. இருந்தாலும் சார் வந்து பெஸ்ட் பேப்பர் வந்து அட் த லாஸ்ட் வந்து போடுவாரு. ஸோ இந்த குரூப்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ரிசல்ட் கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு விஷயம். 2வது விஷயம் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு ஒரு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். 3வது விஷயம் சிறுதுளி பெருவெள்ளம். நீங்க வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி 300 மார்க்ஸுக்கும் நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. ஸோ அப்படி டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது, அது உங்களுக்கு ஃப்ரீயா தான் நம்ம மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து குடுக்குறோம். அதே மாரி Zoom லிங்க்ல வந்து ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக்கும் ஃப்ரீயா குடுக்குறோம். என்ரோல் பண்ணிக்கோங்க நம்பருக்கு. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் பார்த்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு, உங்களுக்கு இந்த மாரி ஒரு சாஃப்ட் காப்பி குடுத்துருவாங்க. உங்களுக்கு தனியாவே வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க இப்படி எழுதியிருக்கலாம். இந்த பாயிண்ட் எல்லாம் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தனியாவே ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக்ல குடுத்துருவாங்க ஸ்டாஃப். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் தரப்படும். அதுல கொஸ்டின், ஆன்சர், இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கலாம்? இந்த மாரி அத்தனையுமே எழுத தேவையில்ல. இந்த மாதிரி நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சோ ஃபார் இந்த மாரி டேட்டாஸ்லாம் நீங்க குடுக்கலாம். அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடு அரசரித்த நினைவு நாட்கள பட்டியலிட்டு விளக்குங்கள். இந்த நாட்கள் சமூக கலாச்சார, அரசியல் நெறிமுறைகளை எப்படி பிரதிபலிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ யூஸ் பண்ணி எழுதுங்க. அப்படிங்கிறதுக்கான ஐடியாலஜிஸ் வந்து குடுத்திருப்போம். சில கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு சில கொஸ்டின் வந்து சுத்தமா புரியாத மாரி இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாரி இருக்கறதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர்ஸ் வந்து இத யூஸ் பண்ணலாம். ஓகே. வேர்களை தேடி.
ஸோ இதெல்லாமே நீங்க எழுதிக்கலாம். எது எதெல்லாம் சமீபத்திய திட்டம், எது மத்தைய திட்டம் அப்படிங்கிறது நேம். இது வந்து உங்களுக்கு பிரிலிம்ஸ் லெவல்ல கூட யூஸ் ஆகும். இப்ப நார்மலா நீங்க ₹1000க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க பிரிலிம்ஸ்க்கு. அதுல ஓவர்வியூ கிளாஸ், டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன்லாம் வரும். அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் குடுத்துருப்போம். அதே மாரி குரூப் 1க்குமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். அதுக்கு இதே மாதிரி இது 2க்கு எடுத்தது. இதே மாதிரியான மெட்டீரியல் குடுப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லா ஃப்ரீ காஸ்ட் தான். எனக்கு வந்து என்னன்னா, ரிசல்ட் வந்து 1 வீக்குள்ள நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து டார்கெட். வேற எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. தான் கண்டிஷன் அப்ளைஸ்ல இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஸோ இது ஃபுல்லுமே நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கு நம்ம போட வேண்டியது பிராக்டிஸ். டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் நீங்க ரிட்டன் பிராக்டிஸ் எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த அலைன்மென்ட் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க சொல்றேன். 1 வீக் அப்புறம் நீங்க டைமிங் வச்சு கன்டின்யூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? மை சஜஷன் இல்ல எவ்ரிபடிஸ் சஜஷன் வந்து இதா தான் இருக்கும். இந்த மாரியான புக்லெட்ஸ்ல எழுதுங்க. இந்த மாரி புக்லெட் தனித்தனியா கூட நீங்க வாங்கிக்கலாம். ஒரு 5 புக்லெட், 4 புக்லெட் கூட தனித்தனியா வாங்கி பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. சிலர் வந்து இந்த ரூல்லயே கொன கொனையா எழுதுறாங்க. இந்த லைன்லயே கரெக்ட்டா வரமாட்டேங்குது. ஏன்னா, அவங்க எல்லாமே வந்து அன்ரூல்ல எழுதியிருக்காங்க. ஸோ, அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஏதோ ஒண்ணு படிச்சா இப்ப நோட்ஸ் எழுதுவீங்க இல்லையா? அந்த நோட்ஸுக்கே நீங்க இந்த மாரி ரூல்டு பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, இந்த அளவு வித் இருக்கிறது. இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 விஷயம் தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். தேங்க் யூ.